நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதித்து வந்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலையும் உடைய வார்த்தையை கேட்கிறோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும். எங்கள் ஆவி ஆத்துமா சரத்தை அது நிரப்பட்டும். உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் நிரம்பி இருந்து உம்முடைய சித்தம் செய்ய எங்கள் எல்லாரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே 803வது பக்கத்தில் இருக்குது. 803வது பக்கத்தில் இருக்கிறது உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நாம் எல்லாரும் இணைந்து சில வசனங்களை வாசிக்க போகிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலுள்ள சில வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 4:12 முதல் 16 வரையில் உள்ள வசனங்கள் நாம் எல்லாரும் வாசிக்கலாம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றி செடிகளும் நலதச் செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் பலவித சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசும்படி என்னுடைய உள்ளத்தில் ஏவினபடினால் இந்த சத்தியத்தை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக முயற்சி பண்ணுகிறேன். இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் இது சாலமோனுடைய 3வது புஸ்தகம். சாலமோன் பைபிளிலே 3 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இந்த 3 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். இதை படித்தவர்கள் நம்முடைய வேதாகமத்தில் வரிசையாக அதிகாரமும் வசனமும் அப்படியே போட்டிருக்கு. ஆகவே இதில் 28 பாடல்கள் இருக்குது. மொத்தம் 8 அதிகாரமும் 117 வசனமும் இருக்குதுல. இந்த 8 அதிகாரமும் 117 வசனங்களும் உள்ள இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 28 பாடல்கள் இதில் இருக்குது. இதை 3 பேர் மாறி மாறி பாடுவாங்க. மணவாளன் பாடுவார், மணவாட்டி பாடுவாள், மணவாட்டியினுடைய தோழிகள் அவர்கள்தான் எருசலேமின் குமாரத்திகள், சீயோன் குமாரத்திகள் அப்படின்லாம் அதில் வரும். இவர்கள் யார் அப்படின்னா, இவர்கள் மணவாட்டியினுடைய தோழிகள் இவர்கள். ஆகவே மணவாளனும் மணவாட்டியும் எருசலேமின் குமாரத்திகள் என்று சொல்லப்படுகிற மணவாட்டியின் தோழிகளுமாக இணைந்து பாடுகிற 28 பாடல்கள் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த பாடல் இப்போ நம்ம படித்தோம்ல, இந்த பகுதி இதில் உள்ள 16வது பாடல் இது. இதில் மணவாளனும் மணவாட்டியும் பாடுகிற 16வது பாடல் இந்த பாடல் இது. இந்த 12 முதல் 15 வரையில் உள்ள வசனம் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ படித்ததில் 12 முதல் 15 வரையில் உள்ள வசனம். இந்த வசனம் மணவாளன் மணவாட்டியை நோக்கி பார்த்து பேசுவது. இந்த தோட்டத்துக்கு இந்த மணவாட்டி ஒரு தோட்டத்தை குறித்து அந்த இடத்துல நாம் படிக்கிறோம். இந்த மணவாளன் இந்த தோட்டத்துக்கு செய்த 6 காரியங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்திலே 3 காரியமும் 15வது வசனத்திலே 3 காரியமும், ஆக மொத்தம் 6 காரியத்தை மணவாளன் இந்த தோட்டத்துக்கு செஞ்சதா சொல்றார். 12ஆம் வசனத்திலே உள்ள 3 காரியம் என்ன? அடைக்கப்பட்ட தோட்டம். தோட்டத்தை ஒன்று உருவாக்கி அந்த தோட்டத்துக்கு பூட்டு போட்டது, அதானே அடைக்கப்பட்டது.
தோட்டத்தை உருவாக்கி அதுக்கு பூட்டு போட்டதாக இந்த வசனத்திலே படிக்கிறோம். இரண்டாவதாக அதை மறைவு கட்டி வைத்தேன் அப்படின்னு மணவாளன் அந்த தோட்டத்தை குறித்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அது ஒரு முத்திரையிடப்பட்ட கிணறு என்ற கோணத்தில் இந்த 3 காரியம் இந்த 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. இந்த 3 காரியத்தை மணவாளன் இந்த தோட்டத்துக்கு செய்தார். அடுத்தபடியாக 15வது வசனத்தில் இந்த தோட்டத்துக்கு செய்த இன்னொரு 3 காரியம் என்ன? தோட்டத்துக்கு நீரூற்று உண்டாக்கினார், ஜீவ தண்ணீரின் துறவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது, வாய்க்கால்கள், லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்கள் அதுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தோட்டத்துக்கு ஆண்டவர் செய்த 6 காரியத்தை இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். 12வது வசனத்தில் 3 காரியங்களும் 15வது வசனத்தில் 3 காரியங்களுமாக 6 காரியங்கள் இந்த தோட்டத்துக்காக மணவாளன் செய்தது. இந்த 6 காரியத்தை அவர் செய்தபடினால் இந்த தோட்டத்துக்கு கிடைத்த 12 ஆசீர்வாதங்கள் இடையில உள்ள வசனத்தில் போட்டிருக்கு. இந்த 12 ஆசீர்வாதங்கள் 13வது வசனத்திலையும் 14வது வசனத்தில் நம்ம படித்தோம்னா 12 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? மாதளஞ்செடி, அருமையான கனிமரங்கள், மருதோன்றி செடி, நலத செடி. இதில் உள்ளது சொல்லுங்க, எத்தனை காரியம் உண்டாயிருக்கிறது? 1 மாதளஞ்செடி, 2 கனிமரங்கள், 3 மருதோன்றி செடிகள், 4 நலத செடிகள். 4 காரியங்கள் இங்கே ஏற்படுத்தப்பட்டதாக படிக்கிறோம். 14ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது அங்கே 8 காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாக இப்போது அது மாறி இருக்கிறது. இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா 8 வரும். அதுக்கு முதல் வசனத்தில் 4, 8 4 12. ஆண்டவர் இந்த தோட்டத்துக்காக செய்தது 6 காரியம். எனவே இந்த தோட்டத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எத்தனை? 12 ஆசீர்வாதங்கள் இந்த தோட்டத்துக்கு உண்டாயிருப்பதை நாம் இங்கே படிக்கிறோம். இப்பொழுது மணவாட்டியினுடைய வார்த்தை 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அந்த இடத்துல போட்டிருக்கு, வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை பூசிப்பாராக. என்னுடைய பிரசங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் மணவாட்டி சொல்லுகிற இந்த 16வது வசனத்தினுள்ள கீழ்ப்பகுதியில் இருக்கிற ஆனந்த வசனங்கள். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஹல்லேலூயா. அவருடைய தோட்டம் என்று சொல்வது சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் அடையாளம். அது சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய தோட்டமாக இருக்கிறோம். அவருடைய தோட்டமாகிய உனக்கு கர்த்தர் செய்த 6 காரியங்களை ஆண்டவர் அங்கே பட்டியலிடுகிறதை நாம் படிக்கிறோம். அவர் செய்தது என்ன? அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. அதற்படியால அந்த தோட்டத்துக்கு அவர் செய்தது என்ன? அங்கே பார்க்கிறோம், நீரூற்று, ஜீவ தண்ணீர், அது மாத்திரமல்ல வாய்க்கால்கள், லீபனோனிலிருந்து வருகிற வாய்க்கால்களினால் வருகிற செழிப்பு. இந்த 6 காரியத்தை தோட்டமாகிய சபைக்கு ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் இதுவரைக்கும் நமக்கு செய்து வருகிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலையும் அவருடைய தோட்டமாகிய உனக்கு அவர் செய்த இந்த 6 காரியங்களை பட்டியலிட்டு சொல்லுகிறார். இப்பொழுது இதை செய்தபடினால் இந்த மணவாட்டி ஒரு அழைப்பை மணவாளனுக்கு கொடுக்கிறதை 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எப்படி அவள் அழைப்பு கொடுக்கிறாள்? என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒட்டுமொத்தமாய் சபையாகிய மணவாட்டி இந்த அழைப்பை தேவனாகிய மணவாளனாகிய அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுப்பது? இந்த மணவாட்டி சொல்லுவது போல, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு மணவாட்டி மணவாளனாகிய கிறிஸ்துவை
அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கனியுள்ள ஜீவியம் செய்வது என்றால் என்ன என்று பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு உங்களுக்கு சில காரியங்களை இன்றைக்கு தெரியப்படுத்தும்படி விரும்புகிறேன். கனியுள்ள ஜீவியம் செய்வது எப்படி? யார் ஒருவன் மணவாளனை இப்படி அழைக்க முடியும்? கனி இல்லாத ஒரு மணவாட்டி மணவாளனை இப்படி அழைக்க முடியாது. கனி உள்ள ஒரு மணவாட்டி தான் இப்படி மணவாளனை அழைக்க முடியும். அந்த வசனம் இப்படி போட்டிருக்கிறது, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த சத்தியத்தை புதிய ஏற்பாட்டில் உள்ள வெளிச்சத்திலே இன்றைக்கு உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆவியின் கனியை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஏராளமான வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாருக்குமே தெரியும். மணவாட்டி தன்னிடத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு மணவாளனை அழைப்பதை உன்னத பாட்டு புஸ்தகத்திலே நம்ம படிக்கிறோம். சும்மா அல்ல, அவர் மணவாட்டிக்காக செய்த 6 காரியங்களை முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதன் பிரதிபலனாக மணவாட்டி இந்த காரியத்தை செய்வதை நாம் 16ஆவது வசனத்திலே படிக்கிறோம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இப்படிப்பட்ட கனிகள் என்னிலே உருவாகுவது எப்படி? இப்படி நான் மணவாளனை அழைப்பது எப்படி அது நிறைவேறும்? இப்படி நான் மணவாளனை அழைக்கும் போது என் ஜீவியத்திலே செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன? எப்பொழுது நான் தைரியமாய் அவரை என்னண்டை நான் அழைக்க முடியும்? எப்படி அதை நான் விளங்க பண்ண முடியும்? இப்பொழுது என்னோடு சேர்ந்து எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆவது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி இந்த இடத்துல போட்டிருக்கு. நீ எப்பொழுது அவரை தைரியமாய் அழைக்க முடியும்? ஆவியின் கனி எப்படி விளங்கும்? சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அது விளங்கும். தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதிருங்கள். கனி உள்ளவர்களாக இருங்கள், கனி அற்றவர்களாக இராதிருங்கள். நாம் 2 மரத்தை குறித்து நாம் சுவிசேஷத்திலே படிக்கிறோம். ஒன்று கனியற்ற அத்திமரம், இன்னொன்று பரிந்து பேசப்பட்ட அத்திமரம் என்று 2 அத்திமரத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். ஒன்று வழியருகே இருந்த அத்திமரம், இன்னொன்று தோட்டத்தின் நடுவில் இருந்த அத்திமரம். இந்த 2 மரத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த 2 மரத்திலுமே கனி இல்லை. ஆனால் ஒரு மரத்துக்காக பரிந்து பேசப்படுகிறது. இந்த வருஷமும் இதற்கு கொத்தி ஏறு போட்டு அதற்கு தண்ணீர் பாய்ச்சி இந்த வருஷம் இதை காக்கிறேன், அடுத்த கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது இதை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று வெட்டி போடுவதற்கு தடை உண்டு பண்ணுகிற பரிந்து பேசுகிற ஒரு ஊழியக்காரனை குறித்து நாம் படிக்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய ரீதியில் இந்த 2 காரியங்களை நாம் கவனிக்கணும். இந்த வேத பகுதியிலே போட்டிருக்கு, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இதே பகுதியிலே கனி அற்றவர்களான மற்றவர்களைப் போல நீங்கள் இராதிருங்கள். சபையிலே கனி உள்ளவர்களும் இருக்கிறார்கள், கனி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார்? கனி உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியின் கனிகள் நம்மில் எப்படி விளங்கச் செய்வது? ஆவியின் கனிகளை நாம் எப்படி விளங்கச் செய்வது? இம்மூன்றையும் நாம் உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக நாமும் நம்முடைய மணவாளனை இப்படி அழைக்கலாம். என் நேசரே, நீர் வந்து உமக்கு பிரியமான அருமையான கனிகளை புசிப்பாராக. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக என்று எப்பொழுது நாம் அழைக்கலாம் அப்படின்னா, சகல நற்குணத்திலேயும் நீதியிலேயும்
உண்மையிலேயும் அவைகளை நாம் விளங்க பண்ணலாம். நாம் எப்படி விளங்க பண்ணுவது? ஆவியின் கனி என்பது எப்படி விளங்க செய்யும்? சகல நற்குணத்திலேயும், சகல நீதியிலேயும், சகல உண்மையிலேயும் அது விளங்கும். எனவே இதை குறித்ததான பல்வேறு ஆலோசனைகள் நிருபங்களிலே தேவ பிள்ளைகளால் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு இந்த கனியை குறித்து என்ன சொல்லுகிறார்? 1 பேதுரு 2 பேதுரு முதல் அதிகாரம் 2 பேதுரு முதல் அதிகாரம் 5 முதல் 8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 9 காரியங்களை அவர் வரிசைப்படுத்துகிறார். 1, ஜாக்கிரதையுடையவர்களாய் விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, ஞானத்தோடு, இச்சையடக்கத்தோடு, பொறுமையோடு, தேவ பக்தியோடு, சகோதர சிநேகத்தோடு, அன்பு, இவைகளெல்லாம் நீங்கள் உங்களிடத்தில் இருந்தால். வசனம் 8 இப்போது இங்கே சொல்லுகிறது, நிச்சயமாய் நீங்கள் கனி அற்றவர்களாய் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் கனி உடையவர்களாய் இருக்க வேண்டுமானால் இந்த 9 காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வேணும். எச்சரிக்கையோடு கூட கனி கொடுக்க வேண்டும் என்ற எச்சரிப்பு இல்லாவிட்டால் நிச்சயமாய் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். நீங்கள் கனி கொடுக்கிற எச்சரிப்போடு கூட இருந்து கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் விசுவாசத்தோடு, ஞானத்தோடு, இச்சையடக்கத்தோடு, தைரியத்தோடு, சகோதர சிநேகத்தோடு, அன்பையும் கூட்டி வழங்கினால் நிச்சயமாய் நீங்கள் கனியற்றவர்களாய் இருக்க மாட்டீர்கள். எனவேதான் அப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சகல நற்குணமும் நீதியும் உண்மையும் இவைகளின் மூலமாக உங்கள் கனிகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் என்னில் வளர்ந்து பெருக வேண்டுமானால் முதலாவது இதை குறித்து நான் அறிந்து கொள்ளணும். இரண்டாவதாக இவைகளை நான் வாஞ்சிக்கணும். மூன்றாவதாக இவைகளை பெற்றுக்கொள்ளணும். நான்காவதாக பெற்றுக்கொண்டதில் தொடர்ந்து நான் வளர்ந்து பெருகுகிறவனாய் நான் இருக்கணும். முதலாவதாக இதை குறித்து நான் முதல்ல அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டால் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு என்ன செய்யும்? வரும். அறிந்து கொண்டால் தான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை வரும். அந்த வாஞ்சை இருந்தால்தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு அதை குறித்த வாஞ்சை உங்களுக்கு வேண்டும். அதை குறித்து நீங்கள் அதற்கு பிற்பாடு தான் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அதில் வளர்ந்து பெருகுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ண முடியும். எனவே எபேசியர் 5:9 உள்ள இந்த 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் ஆவியானவருடைய துணை கொண்டு சில காரியங்களை விளக்கும்படியாக விரும்புகிறேன். இவைகளை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். பிற்பாடு அவைகளை வாஞ்சிக்க வேண்டும். பிற்பாடு அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அதில் நான் தினந்தோறும் படிப்படியாய் பெருக வேண்டியது அவசியமானது. இந்த 3ஐயும் நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 3ஐயும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த இடத்துல உள்ள முதல் காரியம் சகல நற்குணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகல நற்குணம். இதற்கு விரோதமான இன்னொன்று இருக்கிறது. நற்குணத்துக்கு விரோதமானது என்னது? துர்க்குணம். அது ரெண்டுமே பைபிளில் போட்டிருக்கு. துர்க்குணம் என்பது, துர்க்குணம் மனிதனுக்கு பிறவியிலேயே இருக்கு. துர்க்குணம் இருக்கு பாருங்க, அது பிறவியிலேயே அவனோடு ஒட்டி இருக்கிறது. எப்படி? தாவீது இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 51:5வது வசனத்திலே தாவீது இந்த துர்க்குணத்தை குறித்து சொல்லுவது என்ன? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்படித்தானே சொல்றாரு. துர்க்குணம் என்பது எப்பொழுது வந்தது மனிதனுக்கு? தாயின் வயிற்றில் அவன் இருக்கும்போதே துர்க்குணமாகுது அவனுக்குள்ளே வருகிறது. எனவேதான் நிருபங்களை நம்ம பார்த்தோம்னா முதலாவது நற்குணம் உண்டாக வேண்டுமானால் நாம் களைந்து போடக்கூடிய துர்க்குணத்தை குறித்தும் வேதம் நமக்கு போதிக்கிறது. நமக்கு அது தொடர்ந்து அதை குறித்தான போதனைகளை நம்ம கொடுக்கிறது. முதலாவது எனக்குள்ள இருக்கிற துர்க்குணத்தை நான் கண்டுபிடிக்கணும். அந்த துர்க்குணத்தை அகற்றி விடுவதற்கு நான் முயற்சி பண்ணணும்.
அதற்காக நான் போராடணும். அதற்கு பிற்பாடுதான் என்னிலே நற்குணம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். நற்குணம் வளர வேண்டுமானால் ஏற்கனவே இருக்கு பாருங்க துர்க்குணம், அதெல்லாம் என்னை விட்டு என்ன செய்யணும், நீங்கணும். தாவீது சொல்லும்போது, இந்த துர்க்குணத்தை சொல்லும்போது இடையில வந்தது அல்லாது, எப்பொழுது வந்தது, அப்படி வந்தது. இதை குறித்து யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? இந்த துர்க்குணத்தை குறித்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். 21 நம்ம படிக்கிறோம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதில் வெறும் துர்க்குணம் அப்படின்னு போடல. இந்த துர்க்குணம் எப்படிப்பட்ட துர்க்குணம்னு போடுறாரு? கொடிய துர்க்குணம். தாவீது நான் துர்க்குணத்தில் உருவானேன்றாரு. யாக்கோபு இங்கே சொல்லும்போது இந்த கொடிய துர்க்குணத்தை அழுக்கை போல துடைத்து போட்டு உங்கள் உள்ளத்தில் இருந்ததை நீக்கி போட்டு. பேதுரு இதை குறித்து மீண்டும் ஒரு காரியத்தை சொல்லுவார். 1 பேதுரு 2:2 சொல்லுவார். 1 பேதுரு 2:2 அவர் சொல்லுவது என்ன? சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இதில் முதல்ல அவர் சொல்லுவது என்ன? துர்க்குணம் அப்படிங்கிறார் பாருங்க. சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும், இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவன் கனி கொடுக்கிறவனாய் இருக்க மாட்டான். இவைகளெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவன் நேசரை பார்த்து கூப்பிட முடியாது. என் நேசரே, நீர் வந்து உம்முடைய தோட்டத்துக்கு வந்து உம்முடைய அருமையான கனிகளை புசிப்பீராக என்று எந்த ஒரு மனுஷனும் அழைக்க முடியாது. இவைகள் எப்பொழுது ஒளிகிறதோ அப்பொழுதுதான் ஆவியின் கனிகள் நம்மளே பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படி எழுதுவார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி அவர் சொல்லுவதை நாம் படிக்கிறோம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று இந்த துர்க்குணத்தை குறித்து அவரும் அங்கே எழுதுகிறதை நாம் படிக்கிறோம். இந்த பொல்லாத துர்க்குணம் நம்மை விட்டு எப்படி நீங்கும்? பிறப்பிலேயே வருதல்லவா, இது எப்படி நீங்கும் நம்மை விட்டு? அதுக்கான வழி வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சில வசனங்களை உங்களுக்கு குறிப்பிடும்படி விரும்புகிறேன். இந்த பொல்லாத துர்க்குணம் நீங்குவதற்கு வேதம் நமக்கு காட்டுகிற வழி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த துர்க்குணம் நீங்கி நற்குணம் பெருகுவதற்கு தேவன் நமக்கு காட்டுகிற வழி என்ன? ஒரு சபையை குறித்து அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அந்த சபையை அங்கே ஆண்டவர் பாராட்டுகிறதை நாம் படிக்கிறோம், பாராட்டுவதை படிக்கிறோம். எப்படி அந்த சபை நற்குணம் உள்ளதாய் மாறியது அப்படின்ற காரணமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது பெரோயா சபை 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், இங்கே ஒரு சபையை குறிப்பிடுகிறார். அந்த சபை மக்கள் ஒரு காரியத்தை செய்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர்கள் செய்தபடினால் இன்னொரு சபையை குறிப்பிட்டு அந்த சபையில் உள்ளவங்களை காட்டிலும் இவங்க எப்படி மாறினார்கள் சொல்லுங்க? நல்ல குணசாலிகளாக மாறினாங்களாம். 2 சபையை குறிப்பிட்டு அங்கே சொல்லியிருக்கு. ஒன்று பெரோயா சபை, இன்னொன்று தெசலோனிக்கே சபை. இந்த 2 சபையை குறிப்பிட்டு சொல்றாரு, அவங்கள விட இவங்க எப்படி இருந்தாங்க? நல்ல குணசாலிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றார். பெரோயா அப்படின்னா நீர்வளம் உள்ள அப்படின்னு அர்த்தம். நீர்வளம்
உள்ள அப்படின்னு அர்த்தம். எனவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த சபையார் நற்குணசாலிகளாய் மாறியது எப்படி? அந்த வசனத்தில் பாருங்க, எப்படி இவர்கள் மாறினாங்க? மனோவாஞ்சையாய், வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்று மனோவாஞ்சை, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவது. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வசனத்தை என்ன செய்வது? ஏற்றுக்கொள்ளுவது. பிரசங்கம் பண்ணும்போது சில நேரத்தில் நமக்குள்ளே இன்னொன்று பேசிக்கிட்டே இருக்கும். எப்படி தெரியுமா பேசும்? இந்த வசனத்தை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, இது எனக்கு அல்ல, இது இன்னொரு ஆளுக்கு என்று இன்னொன்று பேசும் உள்ளத்தில் இருந்து. அந்த பேச்சுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. நாம் ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் ஒரு வயதான அம்மா மரிச்சு போயிடுச்சு, அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ ஆறுதல் கூட்டம் அந்த வீட்டில் நடக்குது. அந்த ஆறுதல் கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு வயசானவர் அங்கே இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள், மருமக்கமாறு, அவங்களுடைய சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40-50 பேர் அந்த வீட்டில் இருக்காங்க, அந்த ஹாலில் இருக்காங்க. நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். பிரசங்கம் பண்ணும்போதே அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அந்த பெரியவர் தன்னுடைய மகன் ஒருத்தனை குறிப்பிட்டு, மனம் திரும்பாத அந்த மகனை குறிப்பிட்டு, அந்த கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே என் பேச்சுக்கு மேலே சத்தமாக ஒரு சவுண்டு கொடுத்தாரு. அந்த சவுண்டு என்ன தெரியுமா? அந்த பையனுடைய பேரை சொன்னார். மகன், நிறைய மயங்கி இருக்காங்க, மருமக்கமார் இருக்காங்க, சொந்த பந்தம்லாம் எல்லாரும் இருக்காங்க இங்கே. அந்த பெரியவர் அந்த மகனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாரு. டே, பாஸ்டர் சொல்கிறது உனக்கு தான், ஒழுங்காக மனம் திரும்பலைன்னா அவர் சொல்கிற மாதிரி நரகத்துக்கு தான் போவேன் நீனு அப்படின்னு சொல்லி, மோட்சத்துக்கு போவது எப்படி, நரகம் என்றால் என்ன அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணுறேன். இவர் பிரசங்கம் பண்ணும்போதே இவர் கேட்டவர் எப்படி கேட்குறாரு? இந்த பிரசங்கம் யாருக்கு? என்னுடைய மகனுக்குன்னு. இவர் சொல்லி கூட முடிக்கலை, மகன் எந்திரிச்சு சவுண்டு விட்டாரு. ஏய், நீ தான் வயசான ஆள், சீக்கிரம் நீ தான் சாவ. பாஸ்டர் சொல்கிறது யாருக்கு தான்? உனக்கு தான், ஒழுங்கா கேளு. அவர் சொல்கிறபடி நீ வாழ்ந்தால் தான் மோட்சத்துக்கு போவ. எனக்கு இன்னும் டைம் இருக்கு, உனக்கு டைம் முடிய போகுது அப்படின்ட்டாரு. இந்த 2 பேருமே வசனத்தை தனக்கென்று எடுத்துக்கொள்ளலை. அவங்க யாருக்குன்னு எடுத்துக்கொள்கிறாங்க? இது இவருக்கு தான், எனக்கு கிடையாது. அப்படி ஏற்றுக்கொள்கிறது ஒரு பொல்லாத இருதயம். வசனம் பிரசங்கிக்கப்படும் போது இந்த பெரையாப்பட்டினத்தார் நற்குணசாலிகளாய் மாறினதுக்கு என்ன காரணம்னு போட்டிருக்கு? மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மனோவாஞ்சையாய் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் அந்த சபையை காட்டிலும் இந்த சபை எப்படி மாறினது? நல்ல குணசாலிகளாய் மாறினாங்க. நல்ல குணசாலிகளாய் மாற வைப்பது எது அப்படின்னா இந்த வேத வசனம். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை படிக்காத ஒருவன் குணசாலியா நிச்சயமாக மாற முடியாது. குணசாலியாய் மாற வேண்டுமானால் இந்த வசனத்தில் போட்டிருக்கு, வாஞ்சையாய் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். வாஞ்சையாய் அந்த வார்த்தையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது, எனக்காக என்று அவன் தனதாக்கி கொள்ளும்போது நிச்சயமாய் அவனுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அவன் நற்குணசாலியாய் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது பேதுரு இதை குறித்து என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், 2-3 வசனத்திலே நம்ம படிக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் போட்டிருக்கு. அந்த வசனத்தில் போட்டிருக்கு நீங்கள் வளரும்படி அப்படின்னு 3வது வசனமாவது 3வது வசனத்தில் போட்டிருக்கு. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாயிருங்கள். இப்போ பொதுவாக பாருங்க, அதில் 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க,
சகல துர்க்குணம், அங்கே தான் அந்த குணம் குறிப்பிடப்படுகிறது. குணம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. உன் குணம் மாறணும்னா 3வது வசனத்தை செய்யணும். குணம் மாறணும்னா, துர்க்குணம் மாறணும்னா, சகலவித கபடமும் மாறணும்னா, சகலவித பொறாமையும் மாறணும்னா, புறங்கூறுதல் மாறணும்னா, 3வது வசனத்தில் போட்டிருக்கல, அந்த 3வது வசனம் என்ன அங்கே போட்டிருக்கு. அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் நம்ம படிக்கிறோம், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் ஒழித்து விடுவதற்கு காரணம் என்ன? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாருங்க. பெரையா பட்டணத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு மனோ வாஞ்சையாய். இந்த இடத்துலையும் அதே வார்த்தை போட்டிருக்கு, வாஞ்சை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும். அப்போ நற்குணம் எனக்கு வர வேண்டுமானால் சாதாரணமாக வராது. ஆனால் யாருக்கு வரும்? இந்த வேதவசனத்தின்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் நிச்சயமாய் நற்குணசாலியாய் அவன் நிச்சயமாக மாறுவான். ஹல்லேலூயா. 3 எடுத்துக்காட்டுகள் நற்குணசாலியாய் மாறுவதற்கு ஒரே காரியத்தை 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்று லூக்கா சொல்லுகிறார் பெரையா பட்டணத்தை குறித்து, பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் என்ன சொல்றார் பாருங்க. யாக்கோபு 1:22 21 நம்ம படிக்கிறோம். அதனுடைய பிற்பகுதியிலே 1:21 நம்ம படிக்கிறோம், உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை குறித்து தான் அவங்க சொல்றாங்க. எது அவனுடைய துர்க்குணத்தை மாற்றும்? அதில் முதல்ல அந்த வசனத்தில் 21 முதல்ல என்ன போட்டிருக்கு? எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தை நீங்கள் ஒழிக்க வேண்டுமானால் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிற வசனத்தை சந்தோஷமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற, வசனத்தை கேட்டு வருகிற, என் கணவர்கிட்ட நிறைய மாற்றம் இருக்குன்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க? ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்ததுக்கு பின்னாடி என் கணவர்கிட்ட பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி அவர் அப்படி இருந்தார், வசனத்தை கேட்பதற்கு முன்னாடி அவர் அப்படி இருந்தார், வசனம் அவருக்கு தெரியாத போது அவர் அப்படி இருந்தார். ஆனால் அவர் ஆண்டவராக இயேசுவிடத்தில் வந்து அவர் ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு பிரசங்கத்தெல்லாம் தொடர்ந்து கேட்ட உடனே எவ்வளவோ இப்போ மாறி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. உங்களால் சொல்ல முடியுமா? அருமையான ஐயா, நீங்கள் சொல்ல முடியுமா? வசனத்தை கேட்டதுக்கு பிற்பாடு, இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதுக்கு பிற்பாடு என் மனைவியினுடைய வாழ்க்கையிலே துர்க்குணங்கள் மாறி நற்குணம் பெருகி வருகிறது. உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால்தான் அதில் பிரயோஜனம் இருக்குது. ஏனென்றால் பைபிளில் பிலிப்பியர் 4:5 போட்டிருக்கு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவது அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா மனுஷருக்கும் என்னை பற்றி தெரியுது பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரிக்கு என்னை பற்றி தெரியலையே, அது எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டுக்காரிக்கு தெரியாமையா நீங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுற போது, உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமையா உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்பட போது, நிச்சயமாக என்ன செய்யணும்? அது தெரியாது, மாற்றம் ஏற்படாது. உங்களில் மாற்றம் இருந்துச்சுன்னா அது முதல்ல யாருக்கு தான் தெரியும்? உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு போயிடும். உங்களில் மாற்றம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் மனைவிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் குடும்பத்துக்கு அது தெரிய வரும். எனவே உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்க கடவுது. எப்பொழுது மாற்றம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன், இந்த வேத வசனத்தின் மூலமாக மனோ வாஞ்சையாய் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அதனால் கழுவப்படும் போது, அதை கேட்கும்போது, சுத்திகரிக்கப்படும் போது நிச்சயமாய் நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். ஆவியின் கனி நிச்சயமாய் பெருகும். அது இன்னொரு வசனத்தில் கூட நாம் பார்க்கலாம், எப்படி என்னிலே நற்குணம் பெருகும், என்னிலே எப்படி பெருகும் அது? யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். 15:4 வாசிக்கிறோம். அந்த இடத்துல போட்டிருக்கு, கொடியானது
செடியில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்காது. செடியானது கொடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடாது. தொடர்ந்து ஆலயத்துக்கு ஒரு ஆள் வரல, மாசத்துக்கு ஒரு முறை அப்படி வந்து விசிட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொன்னா, மாசத்துக்கு ஒரு வாரம் வருது, மற்ற 3 வாரம் அது எங்கேயோ போகுது அப்படின்னா, ஆவியின் கனிகளை அதுகிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு, ஆவியின் கனி உனக்குள்ளே உண்டாகி பெருக வேண்டுமானால் செடியிலே அந்த கொடி நிலைத்திருக்கணும். செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க முடியாது. கனி இல்லாததினால் அது நேசரை பார்த்து அந்த அழைப்பும் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த மணவாட்டி அப்படி அல்ல. இந்த மணவாட்டி எப்படி அழைக்கிறார்? என் நேசரே, நீர் உம்முடைய தோட்டத்துக்கு வந்து உம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக. நீர் வந்து தோட்டத்தில் வந்து உம்முடைய கனிகளை, உம்முடைய அருமையான கனிகளை நீ புசிப்பீராக என்று அழைக்க வேண்டுமானால், ஆலயத்துக்கு சரியா வராத ஒரு ஆள்கிட்ட இதெல்லாம் என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்கவே முடியாது. இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் தண்ணீர் பாய்ச்சுகிற நேரத்தில் இல்லாவிட்டால் அந்த நீர் பாய்ச்சல் அதுக்கு கிடைக்காம போயிடும். உரம் போடுற நேரத்தில் அது இல்லாவிட்டால் அந்த உரம் அந்த செடிக்கு இல்லாமல் போயிடும். அதே போல தான் சபையில் உள்ள விசுவாசிகள். ஏனென்றால் இந்த இடத்துல போட்டிருக்கு, யார் கனி கொடுக்க முடியும்? செடியில் அந்த கொடி நிலைத்திருந்தால் மட்டுமே அதால் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்க செடியிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியமானது. நிலைத்து இராவிட்டால் அது கனி கொடுக்க முடியாது. அது அந்த வேத வசனத்தில் இப்படி நம்ம படிக்கிறோம். 2வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, 15:2, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை ஆண்டவர் அவ்வப்போது சுத்தம் பண்ணுவார். தன்னுடைய வீட்டில் வச்சு, தன்னுடைய ஆலயத்தில் வச்சு அது அதிக கனிகளை கொடுப்பதற்காக அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? சுத்தம் பண்ணுறாரு. நீர் பாய்ச்சுறாரு, சுத்தம் பண்ணுறாரு, போதிக்கிறாரு, வேலையடைச்சு பாதுகாக்கிறாரு. இதெல்லாம் சபையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் உண்டாகிறது. சபையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் அது கிடைக்கிறது. அது இல்லாத பட்சத்தில் அவனால் நிச்சயமாக கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்க விரும்பினால் ஆலய ஆராதனையை ஒருபோதும் நீங்கள் தவற விடாதீங்க. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் அப்படின்ற வாஞ்சித்தால் ஆராதனையை தவற விடாதீங்க. ஆராதனையை தவற விடாமல் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகத்திலே போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு குறிப்பு 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ரூத்தை குறித்து போவாஸ் சொல்லுவது இப்படி போட்டிருக்கு, என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் 2 நற்குணங்கள் ரூத்துக்கு இருந்ததாக இந்த இடத்துல போட்டிருக்கு. ஒன்று முந்தின நற்குணம், இன்னொன்று பிந்தின நற்குணம். முந்தின நற்குணம் என்ன, பிந்தின நற்குணம் என்ன? ரூத்தினுடைய முந்திய நற்குணம் எது? 1ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். அது 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலே, அந்த ஒருபால் விட்டு விட்டு ஓடி போனது போல இவள் ஓடாமல் தன்னுடைய மாமியை சார்ந்து கொண்டாள் அல்லவா? 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவாள்? அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே நீர் பேச வேண்டாம். அதில் 7 குறிப்பு அவள் சொல்லுவா. அதில் 7 காரியத்தை சொல்லுவா. இதுதான் அவளுடைய முந்தின நற்குணம். அவளுடைய முந்தின நற்குணம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 7 காரியம் போட்டிருக்கு. மாமி, நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து இனிமே என்னோட பேசக்கூடாது. என்னோட இந்த டாப்பிக்கில் இனிமேல் பேசக்கூடாது. ஒரு முடிவு எடுத்துட்டா, நீர் போகும் இடத்துக்கு நானும் போவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நான் மரணமடைவேன், நீ அடக்கம் பண்ணுகிற இடத்திலே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்காது. இதுதான் அவளுடைய முந்தின நற்குணம். இது
போவாசுக்கு அறிவிக்கப்பட்டது, இப்படி வந்துட்டா இந்த பொண்ணு, இந்த மோவாப் பொண்ணு எப்படி வந்தாங்க அப்படின்னு விசாரித்திருப்பான். அவனுக்கு எல்லாம் விவரமாக சொல்லப்பட்டது. அப்பொழுதுதான் இவன் ரெண்டாவது ஒரு காரியம் இங்கே நடந்த உடனே ரூத்தை பார்த்து இப்படி சொல்லுவான், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் எப்படி இருக்கிறது? அதிகமாக இருக்கிறது. ரூத்துக்கு இருந்த இந்த நற்குணத்தினாலே அவருடைய பின்கால வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையுள்ளதாய் மாறியதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நற்குணத்தில் பெருக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் தான் விளங்கும். இந்த மூன்றும் இல்லாமல் நான் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறேன் என்று ஒருவன் எண்ணினாலும் சொன்னாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் அவனுக்கு இராது. மோசேயினுடைய சாந்த குணத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுதில்ல. மோசேயினுடைய சாந்த குணம், அவனுடைய பிறவி குணம் என்ன தெரியுமில? அருவாளை எடுக்கிறது, ஒருத்தனா வெட்டி கொள்வது, அதுதான் அவனுடைய பிறவி குணம்னு வச்சுக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அவனுடைய குணம் எப்படி மாறிச்சு, அவனுடைய சார்ந்த குணம் எப்படி மாறியது பைபிளில் போட்டுருக்கு. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். என்னாகமம் 12:3 இப்படி போட்டிருக்கு, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் மாறினான் அப்படின்னு போட்டிருக்கு. மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் மாறினான். பூமியில் உள்ள சகல மனிதரிலும். அதே அதிகாரத்தில் தான், 2ஆம் அதிகாரத்தில், யாத்ராம 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா பட்டயத்தை எடுக்கிறான், எகிப்தியனை வெட்டுகிறான், மணலிலே புதைத்து போடுகிறான். இதுதான் அவனுடைய பழைய குணம். ஆனால் எப்படி மாறிச்சு? இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா என்னை ஆண்டவர் எப்படி மாற்றுறாரு தெரியுமா? என்னை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? உங்களை வச்சு தான் என்னை மாற்றுறாரு. உங்களை வச்சு தான் என்னையை மாற்றுறாரு. அடுத்து உங்களை எப்படி மாற்றுவார்? என்னையை வச்சு உங்களை என்ன செய்வார்? மாற்றுவார். உங்களை வச்சு தான் என்னையை மாற்றுவார். என்னையை வச்சு தான் உங்களை மாற்றுவார் ஆண்டவர். நாம் ஒருவருக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா? இவர் சரியில்லைன்னு நீங்களும் போகலை, நீங்கள் சரியில்லைன்னு உங்களையும் நான் வரட்டலை. நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம், மாறிக்கொண்டே இருக்கிறோம். அம்மா சுந்தரம்மா என்கிட்ட வருவாங்க, இங்கே பையங்க இருப்பாங்க. அவங்கள பற்றி அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா பாஸ்டர் அந்த பையன் இப்படி சொல்கிறாரு பாஸ்டர், இப்படி சொல்கிறாரு பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க அம்மா. உடனே நான் அம்மாட்ட என்னமா சொல்லுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் இப்போ இருப்பார், நாளைக்கு போயிடுவார், நீங்கள் பேசாமல் இருங்க. நான் உங்களை என்ன சொல்கிறேன், நீங்கள் வாட்டு பேசாமல் இருங்கம்மா, நீங்கள் இருங்கம்மா, நீங்கள் வாட்டுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது காரணம் என்ன? இவருக்கு அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேது, பிடிக்க மாட்டேது. ஆனால் எனக்கு அந்த அம்மாவுக்கும் பிடிக்குமா? பிடிச்சிக்கிறோம், நோ ப்ராப்ளம். அந்த அம்மா எப்படி நமக்கு தெரிஞ்சு வச்சு, நான் எப்படின்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு வச்சு, எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இன்னொரு ஆளால் அந்த அம்மாவோட என்ன செய்ய முடியலை, ஒத்து போக முடியலை. அதனால தான் ஒருத்தர் மாறி மாறி புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அப்படி அல்ல. அந்த அம்மாவை கொண்டு கர்த்தர் நம்மை உருவாக்கினார், என்னை கொண்டு உங்களை உருவாக்குறாரு, நம்மை அப்படித்தான் உருவாக்குனார். மோசே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள், எதுக்கெடுத்தாலும் பட்டயத்தை எடுக்கிறவன், அதுதான் அவனுடைய பிறவி குணம். எப்படி மாறினான்? அவனை குறித்து 7:21 போட்டிருக்குல்ல, அப்போஸ்தலரில் என்ன போட்டிருக்கு வாசிங்க. அப்போஸ்தலர் 7:20, அதாவது வாக்கிலும் வசனம் என்ன 22, மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் அப்படின்னு போட்டிருக்கு. எத்தனையில வல்லவன்? வாக்கில வல்லவன், செய்கையில வல்லவன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அவனை ஆண்டவர் இப்போ அழைக்கிறார். தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார்.
இப்போ அவன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான்? நான் வாக்கு வல்லவன் அல்ல அப்படிங்கிறான். இதுக்கு இடையில நடந்தது என்ன? இதுக்கு இடையில நடந்தது என்ன? இப்ப பாருங்க எப்படி இது உருவாக்கி இருக்குன்னு பாருங்க. அவன் ஒருத்தனை கொன்றுறான், எகிப்தியனை கொன்றுறான். இது அரண்மனைக்கு தெரிய வருது. உடனே யாரான் பிடிச்சி அவனை கொல்லணும் அப்படின்னு தேடும்போது உயிர் தப்பிப்பதற்காக நேரடியாக அவன் பாட்டுக்கு வனாந்தர வழியிலே ஓடி வர்றான். எங்கேயாவது ஒருத்தவங்க சோறு கொடுத்தா போதும். அரண்மனையில் இருந்த அவன் இப்போ எதுக்காக ஓடுறான்? அரண்மனையை விட்டு உயிருக்கு பயந்து ஓடுறான். எங்கே தங்க போகிறோம்னு தெரியாது, எங்கே சாப்பிட போகிறோம்னு தெரியாது, எங்கே தூங்குறதுன்னு தெரியாது. அவன் பாட்டுக்கு வனாந்தர வழியாக ஓடி வர்றான். அங்கே ஆடுகள் மேய்க்கிற ஒரு குழுவினரை அவன் பார்க்குறான். இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்கள பார்க்குறான். பார்த்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறான். உதவி செஞ்சு முடித்த உடனே இன்றைக்கி ராத்திரி எங்கே தங்குறது என்ன செய்யறதுன்னு தெரியலை அப்படின்னு அந்த காட்டில் இருக்கிற கிணத்துல உட்காந்துருக்கான். இந்த பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அப்பா கேட்குறாரு, இவ்வளவு சீக்கிரமாய் வந்தது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்களா என்ன? அப்பொழுது அவங்க அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க? ஒரு பையன் ஒருத்தன் வந்தான், அவன் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சான், அந்த கல்லுகள்லாம் புரட்டினான், ஆடுகள்லாம் தண்ணீர் குடிப்பதற்கு அவன் எங்களுக்கு உதவி செஞ்சான், அதனால தான் நாங்கள் இப்பொழுது சீக்கிரமாய் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாட்ட இந்த பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க. உடனே அந்த அப்பா, அவன் எங்கே அவன் அப்படின்னு கேட்பார். அவன் எங்கே? இல்லை அவன் அங்கே தான் இருக்கான். அவனை எதுக்கு விட்டுட்டு வந்தீங்க? இப்படி ஆள் தான் நமக்கு தேவை அப்படின்ட்டு போய் அந்த பிள்ளைகள்லாம் போய் என்ன செஞ்சிருவாங்க? மோசையை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிற்பாடு நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டான். இங்கே பொம்பளைங்க எத்தனை பேர், ஆம்பளைங்க எத்தனை பேர்? 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அவன் கல்யாணம் முடிச்ச வீட்டில் எத்தனை பொம்பளை பிள்ளைகளாம்? அந்த அந்த மோசையை கல்யாணம் முடிக்கிறான்ல, கல்யாணம் முடித்த வீட்டில் பொம்பளை பிள்ளை எத்தனை? 7 பொம்பளை பிள்ளைய ப்ளஸ் மாமியா. இப்போ பொம்பளைங்க குரூப் எத்தனை ஆயிடுச்சு? இப்போ ஆம்பளைங்க அங்கே என்ன ஆகிட்டாங்க? எத்தனை பேர் இருக்காங்க? மாமனாவும் இவர் தான். யார் பேச்சு அங்கே எடுக்கும் சொல்லுங்க? பெண்கள் எத்தனை? 7 பேர் ப்ளஸ் மாமியா ஒன்று 8 பேர். இப்போ இங்கே ஆம்பளைங்க பக்கம் எத்தனை? 2 பேர் தான். 2 பேர் சத்தம் அங்கே எடுக்குமா? இவர் இங்கே பேசி பார்த்துருப்பாரு. இங்கே வந்து கல்யாணம் முடித்த வீட்டில் வந்து, ஏய் நான் எப்படியாவது தெரியுமில, இப்போ தான் அங்கே ஒருத்தனை அடி காலி பண்ணிட்டு வந்திருக்கேன், சத்தம் போடாமல் இருன்னு சொல்லி பார்த்துருப்பாரு. எல்லா பொம்பளையும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்துருக்கோம். இந்த 2 ஆளால் ஒன்றுமே அங்கே என்ன செய்ய முடியலை. இப்போ ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு, நீ வா, நீ தான் சரியான ஆளுண்டு. இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆண்டவரே, முதல்ல இருந்தது மாதிரிலாம் இப்போ இல்லை. நான் இந்த எல்லா பொம்பளைங்களையும் சேர்ந்து என்னை எப்படி மாற்றிட்டாங்க? வாயை தரக்கூடாது, சத்தம் போடாமல் உட்காரு அப்படின்ட்டாங்க. இப்போ நான் பேசினேன், எனக்கு பேச்சே வரமாட்டுது ஆண்டவரே. இப்போ நான் பேசி பார்க்குறேன், எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது. அந்தளவுக்கு மாற்றிட்டாங்க இவங்க. இவரால் அங்கே எதையும் செய்ய முடியுமான்னு நினச்சிங்களா? செஞ்சிருக்கவே முடியாது. ஆண்டவர் எப்படியெல்லாம் இந்த கோபக்காரனை யாரை வச்சு, சூழ்நிலையை வச்சு இவனை மாற்றுறாரு பார்த்தீங்களா? யாரை வச்சு யாரை மாற்றுறாரு? பட்டயத்தை எடுத்து கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ண ஒருத்தனை இப்போ ஆண்டவர் எப்படி மாற்றுறாரு? அதுக்கான சூழ்நிலை என்ன செய்கிறாரு? உருவாக்குறார். அதை போலத்தான் உங்களுக்கும் நற்கிரிகளை செய்வதற்கும் உங்கள் குணமெல்லாம் மாறுறதுக்கும் ஆண்டவர் சில சூழ்நிலைகளை என்ன செய்வார்? உருவாக்குவார். மோசேக்கு உருவாக்குனது போல உங்களுக்கும் சில சூழ்நிலைகளை என்ன செய்வார்? உருவாக்குவார். நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, நான் இப்படி அடிக்கடி நினைப்பதுண்டு, சொல்லுவதுண்டு. எனக்கு மாத்திரம் எங்கள் வீட்டுக்கார அம்மா இல்லாமல் வேற ஒரு அம்மா ஏதாவது வந்துருந்துச்சுன்னா என்னை சமாளித்து போகிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியாது.
உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னா தெரியாது. என்னை சமாளித்து போகணும்னா எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு தான் முடியும். அதை வச்சு தான் என்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உருவாக்குறார். ஒருவேளை என்னை வைத்து தான் அதை உருவாக்குறார். எப்படியோ நம்முடைய கெட்ட குணங்கள்லாம் யாருக்கு மூலமாவது மாறும்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் என்ன செய்வார், உருவாக்குவார் ஆண்டவர். அது மோசேக்கு அப்படித்தான் நிறைவேறியது. ஒருவேளை அதில் போய் அவன் சிக்காமல் இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி குடும்பத்தில் போய் சிக்காமல் இருந்தா இத்தனை மக்களை அவனால் சார்ந்த குணமுள்ளவனாய் நடத்தி வந்திருக்க முடியாது. இத்தனை மக்களை சார்ந்த குணமாய் நடத்தி வச்சிருக்க முடியாது. இவ்வளவு பெரிய சபை அவனால் என்ன செஞ்சிருக்க முடியாது, நடத்தி வந்திருக்க முடியாது. எடுத்த எடுப்புலேயே அருவாளையும் கத்தியும் தூக்குறவன் இப்போ கல்லை எடுக்கிறாங்க இவங்க. அவன் போய் முகங்குப்பற போய் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழத்தக்க அளவுக்கு அவனை அது மாற்றியது. நம்முடைய துர்க்குணங்கள்லாம் மாறாவிட்டால் நற்குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க முடியாது. நற்குணம்தான் அவர் விரும்புகிற ஒரு நல்ல கனி. ஏனென்றால் ஆவியின் கனி என்பது எபேசியர் 5:9 அங்கே போட்டிருக்கு. ஆவியின் கனி என்பது சகல நற்குணத்திலேயும் நீதியிலும் உண்மையிலும் தான் விளங்கும். அது இல்லாமல் நான் கனி கொடுக்குறேன்றா எப்படி விளங்காது. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது என்ன எழுதுகிறார்? 2 தீமோத்தேயு 6:11 அங்கே இப்படி சொல்லுகிறார். 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சாந்த குணம் வர வேண்டுமானால் 1 தீமோத்தேயு 6:11 1 தீமோத்தேயு 6:11 அதில் போட்டிருக்கு. நீயோ அதில் 6 காரியம் போட்டிருக்கோம். இதெல்லாம் எனக்கு எப்போ கிடைக்கும்? அதான் வராது. எனக்கு நீதி வேண்டும், தேவ பக்தி வேண்டும், விசுவாசம் வேண்டும், அன்பு இன்னும் வேண்டும், பொறுமை வேண்டும், சாந்த குணம் வேண்டும். எப்படி இது நமக்கு கிடைக்கும்? அங்கே போட்டிருக்கு, இதை அடையும்படி ரொம்ப நாடணும். நீனு இதை அடையும்படி நாடாத ஒருத்தன் சாந்த குணமாய் மாற முடியாது. நற்குணமாய் அவன் மாற முடியாது. நிச்சயமா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறது போல இவைகளை தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? நாட வேண்டியது அவசியமானது. எண்ணில் நற்குணம் பெருகணும், எண்ணில் நற்குணம் உண்டாகணும். அதுதான் ஆண்டவர் என்னிலே விரும்புகிற ஆவியின் கனி. நற்குணம் இல்லாதபடிக்கு நான் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியுமானால் நிச்சயமாக முடியாது. அது பெருக வேண்டுமானால் என்னை விட்டு துர்க்குணங்கள் மாறணும். துர்க்குணங்கள் மாறும்போது நற்குணம் என்னிலே உருவாக ஆரம்பிக்கும். அதில் நான் வளர்ந்து பெருகும்போது நானும் ஆண்டவரை நோக்கி இப்படி சொல்லலாம், வாரும் நேசரே, உம்முடைய தோட்டத்துக்கு வந்து உம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக. ஹல்லேலூயா. அந்த கிருபையும் பாக்கியத்தையும் நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் தரட்டும். 2வது குறிப்பு பைபிளில் போட்டிருக்கு 5:9 நீதி. நற்குணம் 2வது சொல்லுவது நீதி. பொதுவாக நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2ம் ஒன்றாகவே பயணிப்பதை நீங்கள் பார்க்கலாம். நீதியும் உண்மையும் இது ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. இது 2ம் தான் ஒன்றா இருக்கும். இது 2ம் ஒன்றாகவே பயணிப்பதை நாம் பைபிளில் பல வசனங்களை நம்ம பார்க்க முடியும். 1 யோவான் 1:9 நம்ம பார்த்தோம்னா அங்கே 2 காரியம் சேர்ந்தே வரும். 1 யோவான் 1:9 நீங்கள் பாருங்க, உண்மையும் நீதியும் ஒன்றா வருதான்னு பாருங்க. உண்மையும் நீதியும். சகரியா 8:8 பார்த்தீங்கன்னா இது 2ம் ஒன்றாவே வரும். உண்மையும் நீதியும். சகரியா 8:8 உண்மையும் நீதியும். 1 ராஜாக்கள் 3:6 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையும் நீதியும். சகரியா 8:8 போடுறீங்க. சகரியா 8:8 உண்மையும் நீதியும் இருக்கான்னு பாருங்க. உண்மையும் நீதியும் ஒன்றாவே இருக்கும். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாக
இருப்பார்கள். 1 ராஜாக்கள் 3:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியும் உண்மையும், உண்மையும் நீதியும் ஒன்றாவே தான் அங்கே வரும். 1 சாமுவேல் 26:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியும் உண்மையும் ஒரே இடத்துல தான் இருக்கும். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியும் உண்மையும் ஒரே இடத்துல தான் இருக்கும். எபேசியர் 5:9 நம்ம பார்த்தோம், உண்மையும் நீதியும் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக இத்தனை வசனத்தை நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் விரோதமாக உண்மையும் பொய்யும் ஒரே நேரத்தில் பயணம் செய்யாது. உண்மையும் பொய்யும் ஒரே நேரத்தில் பயணம் செய்யாது. உண்மையும் நீதியும் தான் ஒரு இடத்துல என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஒரு நாள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தேன், ஒரு நண்பரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னொருத்தங்க அவருக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் வண்டியில் வந்தாங்க. இவரை பார்த்த உடனே நிறுத்தினாங்க, 2 வார்த்தை பேசினாங்க, போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி அந்த நண்பர் சொன்னார், 2 பேருமே பிராடு பையங்க. அந்த ஓட்டிட்டு போகிறானே அவன் சரியான பிராடு, பின்னாடி உட்காந்துருக்கானே அவன் அவனை விட பிராடு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், உண்மையும் நீதியும் ஒரு இடத்துல என்ன செய்யாது, இருக்காது. பிராடும் என்ன செய்யுது, ஒன்று சேருது, அதுதான் நடக்கும். ஆனால் உண்மையும் நீதியும் ஒருபோதும் என்ன செய்யாது, உண்மையும் பொய்யும் ஒருபோதும் ஒன்று சேராது. பைபிளில் நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன இத்தனை வசனத்தில் இந்த ரெண்டும் தான் சேர்ந்து வருது. 1 யோவான் 1:9 உண்மையும் நீதியும், சகரியா 8:8 உண்மையும் நீதியும், 1 சாமுவேல் 23:26 உண்மையும் நீதியும், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உண்மையும் நீதியும், சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் உண்மையும் நீதியும். இதெல்லாம் ஒன்றிணைந்தே வர்றதற்கு காரணம் என்னவென்றால், மெய்யாகவே ஒருபோதும் உண்மையும் நீதியும் பொய்யோடு சேரவே சேராது. அல்லேலூயா. நீதியான வாழ்வு சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமானது. சபையில் பிரசங்கம் பண்ண உடனே எதை பற்றி தெரியுமா பிரசங்கம் பண்ணணும்? சபையில் நீதியை குறித்து பிரசங்கிக்கணும். இன்றைக்கு சபையிலே நீதியை குறித்து பிரசங்கிக்கிறதை விட அவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற போதகர்கள் பெருகிட்டாங்க. ஜனங்கள் எதை விரும்புகிறாங்க? ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க. அவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு விரும்புவாங்க. 40ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் பாருங்க, 40வது சங்கீதம் 7வது வசனத்தில் நாம் இப்படியாய் படிக்கிறோம். 9ஆம் வசனம் பாருங்க, 40:9 பாருங்க. மகா சபையிலே பிரசங்கிக்கப்படுவது எது? எது பிரசங்கிக்கப்பட வேண்டும் சொல்லுங்க எல்லாரும்? நீதியை பிரசங்கிக்கணும். நோவா எதை பிரசங்கம் பண்ணினான்? நோவா என்னத்தை பிரசங்கம் பண்ணா? யூதாவில் போட்டிருக்கு, யூதா புஸ்தகத்தில் நீதியை குறித்து பிரசங்கித்தவனாகிய நோவா, நீதியை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணினான். சபையிலே நீதி பிரசங்கிக்கப்படணும். சபையிலே நீதியானது குறைஞ்சிச்சுன்னா சபையினுடைய தரம் குறைஞ்சு போயிடும். சபையினுடைய தரம் குறைந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீதியை விட்டு ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க பாருங்க. சபையில் பரிசுத்தம் குறைஞ்சிருச்சு, நீதி குறைஞ்சிருச்சு, உண்மை குறைஞ்சிருச்சு. ஒருத்தர் இப்படி கேட்டார், சபைக்கு வர்ற பாஸ்டரை பார்த்து கேட்டாராம், ஒரு வாலிப பையன் வெளியே ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு ரொம்ப சட்டியத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தானே, இப்போ உங்கள் சபைக்கு வர்றானே எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டாராம். அப்போ பாஸ்டர் சொன்னாராம், முன்னாடி அவன் வெளியே சேட்டை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான், இப்போ சர்ச்சில் சேட்டை பண்ணுறேன் அப்படின்னாராம். இந்த பாஸ்டர் அப்படி சொன்னாராம். ஒருபோதும் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. சபையில் எது பிரசங்கிக்கப்பட வேண்டும்? நீதி பிரசங்கிக்கப்படணும். நீங்களும் நானும் சொல்லுகிற இந்த மார்க்கம் இருக்குது பாருங்க, இது நீதியின் மார்க்கம், மற்ற மார்க்கத்தை போல அல்ல. இது எப்படிப்பட்ட மார்க்கம்? நீதியின் மார்க்கம். பேதுரு இந்த மார்க்கத்தை குறித்து 2 பேதுரு 2:21 அப்படி தான் சொல்லுவார். இந்த மார்க்கத்துக்கு என்ன பேர்? நீதியின் மார்க்கம் அப்படி தான் சொல்லுவார். நீதியின் மார்க்கம் அப்படி தான் இந்த மார்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 12:28 இந்த பாதைக்கு, இந்த வழிக்கு ஒரு பேர் போட்டிருக்கு. அது என்ன பாதை? அது நீதியின் பாதை. எனவே சபையிலே நீதியானது பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற நீதி போதனை என்ன தெரியுமா? அது 5ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிற நீதி போதனை என்ன? சபைக்கு வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்க நீதி எப்படிப்பட்டதா இருக்கணுமா? அதிகமாக இருக்கணும். இது ஆண்டவருடைய போதனை. இயேசு தாம் வாழ்ந்த காலத்திலே நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்காரா? பிரசங்கம் பண்ணினார். தாவீது சொல்லும்போது நான் நீதியை குறித்து என்னுடைய சபையில் நான் பிரசங்கம் பண்ணேன்றாரு. எப்பொழுது நீதியை குறித்த பிரசங்கம் சபையில் இல்லாமல் போகுதோ அப்பொழுது சபையானது உலகத்துக்குள்ளே கலந்துரும். உலகத்தில் அது கலந்து விடாமல் இருப்பதற்கு நற்கிரியைகளும் நற்குணங்களும் நீதியும் உண்மையும் சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமானது. அல்லேலூயா. யார் அவருடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? அங்கே போட்டிருக்கு, உத்தமனாய் நடந்து 15ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, உத்தமனாய் நடந்து எதை நடப்பிக்கிறவன்? நீதியினுடைய கிரியைகளை செய்யணும். அவன்தான் தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்க முடியும். அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நீதி இல்லாத ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. இயேசு பரலோகத்துக்கு போகும்போது தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொன்னார், நான் போகிறேன், ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அவர் வந்து என்ன தெரியுமா செய்வார்? 16:8 போட்டிருக்கு யோவானில், நான் அனுப்புகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் சபையில் பேசினா எப்படி தான் பேசுவார்? நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து அவர் உணர்த்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. நீங்கள் நானும் நல்ல கனி கொடுக்க விரும்பினால் நற்குணம் என்னிலே பெருக வேண்டும். நீதி என் வாழ்க்கையிலே இன்னும் பெருகணும். நீதி என் வாழ்க்கையிலே இன்னும் பெருகணும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கண்டித்து அவர் உணர்த்துவார். அதுதான் உண்மையான தேவனுடைய ஆவியானவர். அப்படிப்பட்ட அந்த ஆவியானவருடைய உணர்த்துதல் இருந்தால் நிச்சயமாய் அந்த மனிதன் அதிகமான கனிகளை கொடுக்கிறவனாய் நிச்சயமாய் இருப்பான். வேதம் முடிவடையும் போது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வசனம் 11வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன். இப்படித்தான் வேதம் முடிவடைகிறது. நீதி உள்ளவன், நீதியாகிய கனி என்னிலே உருவாகணும். நீதியான வாழ்வு எனக்கு இன்னும் கிடைக்கணும். இன்னும் நான் நீதி செய்யணும். இதுதான் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம். இந்த காரியத்தில் நாம் பெருகினால் நாமும் அந்த மணவாட்டியைப் போல இப்படி அழைப்போம், வாரும் என் நேசரே, நீர் தோட்டத்துக்கு வந்து உம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக. என் நேசர் தன்னுடைய தோட்டத்துக்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்ல வேண்டுமானால் நம்மிலே அவர் எதிர்பார்க்கிற நீதி காணப்பட வேண்டியது அவசியமானது. நற்குணம் என்னில் உருவாகணும், நீதி என்னிலே பெருகணும். 3வது குறிப்பு உண்மை. எபேசியர் 5:9 போட்டிருக்கு, ஆவியின் கனி என்பது என்ன? சகல நற்குணத்திலேயும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். உண்மையிலையும் விளங்கும். பரலோக ராஜ்யத்திலே இருக்கிற காட்சியை பத்மதீவிலே யோவான் தரிசனத்திலே கண்டதை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். உண்மை இல்லாதவர்கள் அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. உண்மையில்லாத தன்மை இந்த உலகத்திலே அதிகமாய் பெருகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த சங்கீதக்காரன் இப்படி வேதனையோடு பாடுகிறதை நாம் படிக்க முடியும். என்ன வேதனை அது? உண்மையுள்ளவர்கள்
மனுபுத்திரரில் உண்மையுள்ளவங்க இருக்காங்க. ஆனால் எவ்வளவு இருக்காங்க? கொஞ்சம் பேர் இருக்காங்க. உண்மையுள்ளவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் விரும்புகிறது என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் உண்மையுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீத புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 56:6 இப்படி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அது எத்தனை வசனம் பாருங்க. உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறவர் அவர். எனவே ஏன் அப்படி விரும்புகிறார்னா, அவர் எதிர்பார்க்கிறபடி உண்மையுள்ளவன் மனுபுத்திரரிலே குறைந்திருக்கிறான். சிலர் உண்மையாக இருக்கிறாங்க, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது உண்மையிலிருந்து விலகிடுறாங்க. உண்மையிலிருந்து அவங்க என்ன செஞ்சிடறாங்க? விலகிடுறாங்க உண்மையிலிருந்து. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை என்ன? மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். எங்கள் அப்பா சுகவீனமாக இருந்தார். அவருக்கு அவர் மரண தருவாயில் இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் மாத்திரையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் நான் போய் ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் மதுரையில் போய் மாத்திரை வாங்குகிறேன். அந்த மாத்திரையினுடைய ரேட்டு வந்து 100 ரூபாய்க்கு உள்ளதான். நான் 100 ரூபாயை கொடுக்குறேன். அந்த மெடிக்கல் ஸ்டோரில் இருந்த அந்த பொண்ணு என்கிட்ட 1000 ரூபாய்க்குரிய சில்லறையை கொடுக்குது. 950 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாயே எனக்கு கொடுக்குது. அது அப்போ 100 ரூபா தாள் இருந்துச்சு. 1000 ரூபா தாள் இருந்த காலம் அது. 1000 ரூபா நோட்டு இருந்த காலத்தில் 100 ரூபா கொடுத்து நான் மாத்திரை வாங்குகிறேன். எனக்கு திருப்பி அந்த பொண்ணு எவ்வளோ கொடுக்குது? 900 ரூபாயும் சில்லறையும் கொடுக்குது. இப்போ நான் என்ன செய்யலாம்? இப்போது ஆண்டவரே, ஒரு தேவையோடு இருந்தேன், நான் உம்மிடத்தில் ஜெபம் பண்ணேன். எப்படியோ என் தேவையை நீர் என்ன செஞ்சு சந்தித்தீர். உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இப்படி வரலாமா? வரலாம். இந்த இடத்துல தான் நம்முடைய உண்மை சோதிக்கப்படும். நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்றது சோதிக்கப்படும். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் அனுபவத்திலே சிலது இருந்திருக்கலாம். எனக்கு பலமுறை இப்படி நடந்திருக்கு. ஒரு பெட்ரோல் பொருட்களில் பெட்ரோல் போட்டுட்டு காசு கொடுக்கும்போதும் என்கிட்ட நிறைய திருப்பி கொடுக்குது அந்த பொண்ணு. மெடிக்கல் ஸ்டோரில் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குறத விட நிறைய கொடுக்குது. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சோதனையாக இருக்கலாம். இதில் நம்ம எப்படி இருக்கோம்னு பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. இதில் தான் நம்முடைய உண்மையை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அங்கே யாரும் இல்லை, நம்ம வாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார், என்னை ஆண்டவர் அறிகிறார், என் தேவையை அவர் சந்திப்பார். ஆனால் இந்த வழியிலெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார்? சந்திக்க மாட்டார். அவர் என்னை சந்திக்க வேண்டுமானால் அதுக்கு நியாயமான ஒரு வழி இருக்குது. பைபிளில் போட்டிருக்கு. இப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் என்னமா சொல்லுவார்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்தில் ஒன்றை நான் எப்படி வைப்பேன்? அதிகாரியாக வைப்பேன். அது எப்போ தான் சொல்லுவார்? 25, 21, 25, 21 போட்டிருக்கு. கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில் நாம் எப்படி இருக்கோன்னு பார்க்குறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இந்த கொஞ்சத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கீங்களான்னு ஆண்டவர் பார்ப்பார். கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களான்னு ஆண்டவர் பார்ப்பார். உண்மையாக இருந்தால் இன்னும் ஆண்டவர் உங்கள் கையில் உங்களை நம்பி அநேக காரியங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். நிச்சயமாக அந்த காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். யாருக்கு செய்வார்னா, உண்மையுள்ள ஒருவருக்கு. இவைகள் எதுவும் இல்லாமல், நற்குணமும் நீதியும் உண்மையும் இல்லாமல், வாரும் என் நேசரே என் தோட்டத்துக்கு வந்து உம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக அப்படின்னு நாம் சொல்லவே முடியாது. இதை சொல்ல வேண்டுமானால் சகல நற்குணத்திலேயும் நீதியிலையும் உண்மையிலும் தான் நம்முடைய கனி
விளங்கும். அல்லேலூயா. சங்கீதம் 31:23 போட்டிருக்கு. 31:23 போட்டிருக்கு. உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து, இடும்பு செய்கிறவனுக்கு உண்மையுள்ளவனை கர்த்தர் என்ன செய்வாரா? தற்காத்து. உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காத்து அவனை காப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உண்மையுள்ளவனை கர்த்தர் காப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்துக்கு இப்போது வருவோம். இதில் வசனம் 15வது வசனம் பாருங்க. 15வது வசனம் பாருங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, இதில் ஒன்றை நாம் அறிந்து கொள்கிறோம். தாளந்து கொடுக்கப்படுகிறது. தாளந்து எதை வச்சு கொடுத்தாங்கன்னு அதில் போட்டிருக்கு? திறமைக்கு தக்கதாக தாளந்து கொடுக்கப்படுகிறது. இந்த தாளந்துகளை கொண்டு அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். இதை வச்சு ஒருத்தர் 2 தாளந்து வாங்கினவன் 4 தாளந்து, 5 தாளந்து வாங்கினவன் 10 தாளந்து, 1 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணானா? புதைச்சி வச்சான்னு போட்டிருக்கு. இவைகள் எல்லாவற்றையும் அவன் தாளந்துகளை வச்சு செஞ்சாங்க. இப்போ சம்பாதித்தவங்கெல்லாம் வந்து வரிசையாக நிற்கிறாங்க. இப்போது சம்பாதித்தவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படுகிறது. வெகுமதி எப்படி தெரியுமா கொடுக்கப்படுகிறது? திறமைக்கு தக்கபடி அல்ல. வசனம் 21வது வசனத்துக்கு இப்போது வருவோம். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். இது எப்படி தெரியுமா? இது வெகுமதி கொடுக்கப்படுது. முதல்ல தாளந்து கொடுக்கப்படுகிறது, திறமைக்கு ஏற்ற தாளந்து. வெகுமதி கொடுக்கப்படுகிறது, திறமைக்கு ஏற்ற வெகுமதி அல்ல, உண்மைக்கு ஏற்ற வெகுமதி கொடுக்கப்படுகிறது. வெகுமதி கொடுக்கப்படுவது என்பது திறமைக்கு ஏற்ற வெகுமதி அல்ல. வெகுமதி என்பது நாம் உண்மையாக இருந்தோம்னா நமக்கு வெகுமதி கொடுக்கப்படும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் நற்குணங்களினாலும் நீதியினாலும் உண்மையினாலும் நிறைந்தவர்களாக இருந்தால் நாமே அவருக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அது நம்மிலே பெருகுவதற்கு வேதவசனத்தை ஆராய்ந்து பார்ப்போம், வேதவசனத்தை கேட்போம், அதை வாஞ்சிப்போம், அதை பெற்றுக்கொள்ளுவோம், அதிலே பெருகுகிறவர்களாக இருப்போம். மணவாளன் நமக்காக 6 காரியத்தை செய்திருக்கிறார். வேலி அடைத்து நீரூற்றை உண்டாக்கி முத்திரிக்கை அதை வந்து முற்றி, அதாவது வேலி அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் 4:12 உன்னத பாட்டிலே நம்ம படித்தோம். முத்திரிக்கப்பட்ட கிணறுமாக வைத்து ஜீவ தண்ணீரை கொடுத்து மற்றும் வாய்க்கால்களை உருவாக்கி உனக்கு வேலி அடைத்து உன்னை அற்புதமாய் காக்கிற இந்த ஆண்டவர், நீங்களும் நானும் இந்த மணவாட்டி சொல்லுவதைப் போல, வாருமே நேசரே, உம்முடைய தோட்டத்துக்கு நீர் வந்து உம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்லத்தக்க அளவிற்கு நற்குணத்தினாலும் நீதியான வாழ்வினாலும் உண்மையினாலும் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். நாமும் மணவாளனை இப்படி அழைப்போம். தேவன் அந்த கிருபையும் பாக்கியத்தையும் நமக்கு கட்டளையிடுவாராக. நாம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளிலே நாம் வளர்ந்து பெருகினால் நிச்சயமாய் நாம் கனியற்றவர்களாய் இருக்க மாட்டோம். இவைகளிலே நாம் வளர்ந்து பெருகினால் நிச்சயமாய் நாம் கனி இல்லாதவர்களாய் இருக்க மாட்டோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதிகமாய் அதிகமாய் விரும்புவது, ஆண்டவரே என்னில் ஆவியின் கனி காணப்பட என் குணமெல்லாம் மாறணும் ஆண்டவரே, துர்க்குணமெல்லாம் மாறணும் ஆண்டவரே, பிறவி குணமெல்லாம் மாறணும் ஆண்டவரே. எங்க குடும்ப குணம், வீட்டு குணம், எங்க தாயினுடைய குணம், தகப்பன் குணம், என்னுடைய குடும்பம் வம்சத்தின் குணம், இவைகளெல்லாம் மாறணும் ஆண்டவரே. இவைகளெல்லாம் என்னை விட்டு மாறணும், துர்க்குணம் மாறணும்.
என்னில் நற்குணம் உருவாகணும். இதுவே நீர் விரும்புகிற கனி. இதன் மூலமாகத்தான் நான் விளங்கச் செய்ய முடியும். ஆவியின் கனி என்பது சகல நற்குணத்திலேயும் நீதியிலேயும் உண்மையிலேயும் விளங்கும் என்று சொல்லப்பட்டபடி எனக்கு அது நிறைவாய் பெருகட்டும் ஆண்டவரே. அது நிறைவாய் பெருகட்டும் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து இதை வாஞ்சித்து விரும்புகிறவங்க உங்க வாயை திறந்து கேளுங்க. இப்படிப்பட்ட கனிகளால் நீங்கள் நிரம்பி இருந்தால் நீங்களும் மணவாளனை நோக்கி இப்பொழுது சொல்லலாம், வாரும் என் நேசரே, உம்முடைய தோட்டத்துக்கு வந்து உம்முடைய அருமையான கனிகளை புசிப்பீராக. இந்த நிலைமைக்கு என் சூழ்நிலை மாறின ஆண்டவரே, இந்த நிலைமைக்கு என் ஸ்தானம் மாறின ஆண்டவரே. அன்றைக்கு மணவாட்டி மணவாளனை பார்த்து சொன்னது போல நானும் சொல்லத்தக்கதாக என்னுடைய ஜீவியத்தில் பெரிய மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. உள்ளான மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. சகல நற்குணத்திலேயும் நீதியான வாழ்க்கையிலேயும் உண்மையிலேயும் நான் பெருகும்படியாக என் வாழ்க்கையிலே என் ஜீவியத்திலே இந்த மாற்றம் உருவாகணும் ஆண்டவரே, உருவாகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் உம்முடைய ஜனங்கள் அதிக கனி கொடுக்கும்படி எதை நீர் சொன்னீரோ அதை உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில பெருகட்டும், சபையிலே அது பெருகட்டும். நாங்கள் எல்லாரும் இணைந்து மணவாளனாகிய உம்மை இப்படியாய் அழைக்கத்தக்கதாக, வாரும் என் நேசரே, உம்முடைய தோட்டத்துக்கு வந்து உம்முடைய அருமையான கனிகளை புசிப்பீராக என்று சொல்லத்தக்க அளவிற்கு எங்கள் உள்ளான ஜீவியத்தில் அப்படிப்பட்ட மாற்றம் உருவாவதாக ஆண்டவரே. இந்த சபை சகல நற்குணத்திலேயும் நீதியான வாழ்விலும் உண்மையிலும் வளர்ந்து பெருகட்டும், வளர்ந்து பெருகட்டும். உம்முடைய சித்தம் இந்த சபையில நிறைவேறட்டும், உதவி செய்வீராக. இந்த இடத்துல இன்னொன்று இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தயவு இரக்கம் கிருபை தொடர்ந்து இவங்க உள்ளத்திலே பெருகுவதாக, வாழ்க்கையிலே பெருகுவதாக உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர்களே